நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. என்னாச்சு இந்த 11 மாதங்கள் எப்படி இருந்துச்சு? பல நபர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு 11 மாதமாக, இன்னும் சில நபர்களுக்கு சொன்னால் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு 11 மாத காலமாக இருந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2025 டிசம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு இந்த வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்துலேயாவது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது பொது பலனே. அதான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம். இது பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையோடைய கிட்டத்தட்ட அனைத்து விதமான செயல்பாடுகளையும் புரிய வைக்கும், தெளிவாக தெரிய வைக்கும். ஓகேவா? ஸோ இந்த பொது பலனில் ஒரு 20-30% ஒரு சேஞ்ச், மேக்ஸிமம் 25 வச்சுக்கோங்களேன், ஒரு மாற்றம் இருக்கும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அப்போ இந்த 2025 டிசம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகளை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கு நம்மளுடைய சேனலை என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 டிசம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? நன்மைகள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எங்களுக்கு மன நிம்மதி இருக்குமா? இதுதான் உங்களுடைய கேள்வியாக இருக்கும். மன நிம்மதி இருக்குமா? கடன் பிரச்சனை விலகுமா? இந்த 2 விஷயத்துக்கு மட்டும் எனக்கு தயவுசெய்து பதில் சொல்லிடுங்க அப்படின்னு நம்மளுடைய கும்பராசி ஆண்களும் பெண்களும் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு மன நிம்மதி என்பது தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லைங்கிற மாதிரி தான் நிலைமை இருக்குது. ஸோ அது மாறும் கண்டிப்பாக. உங்களுடைய ராசியின் அதிபதி சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி 2ஆம் இடத்திலே அமரப்போகிறார். அவரை அந்த 2க்குரிய அதிபதியான குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்குறாரு. ஸோ அற்புதமான ஒரு பார்வை. அவர் அதிசாரமாக பார்த்தாலுமே அந்த பார்வை உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள். என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் போராட்டம்னு எழுதி வச்சுக்கோங்க. இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து அதை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ட்டு போட்டுகிட்டே வரலாம். போராட்டத்தை ஃபுல்லாக ரைட்டு போட்டுக்கோங்க. என்னென்ன விஷயம் போராட்டம், தொழிலில் போராட்டம், வேலையில் போராட்டம், குடும்பத்தில் போராட்டம், நண்பர்களால் போராட்டம். ஸோ மேபி இதெல்லாம் நிறைய இருக்குதான் செய்வோம், போய்கிட்டே இருக்குது. அப்படிங்கும் போது நிறையா இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அந்த போராட்டத்துக்கு ஏதாவது ஒரு காரணமாக இருப்பாங்கன்னா இருந்திருக்கவே மாட்டீங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், கும்பராசினாலே பல நபர்களுக்கு பல விஷயங்களை மாற்றத்தை கொடுத்துட்டு ஒரு பெரிய போராட்டத்தில் சந்திக்கிறது தான் கும்பராசி. ஸோ அதுலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. அதாவது எதெல்லாம் டிக் போட்டிங்களோ அதெல்லாம் இன்ட்டு போட்டு வந்துக்கிட்டே போகிறீங்க. முடிஞ்சு போராட்டம் முடிஞ்சு இப்போ ஃப்ரீயப்பா, ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை. நான் கோச்சார கிரகங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் என்னுடைய அருமை கும்பராசி அன்பர்கள் ஒரு குதூகூலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது. அதே போல் உங்களுடைய கணவருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது பெரிய பிரச்சனைகள், நிறைய லாக்கு, உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கார் உங்களுடைய கணவர். அன்பை முழுமையாக நீங்கள் கொட்டுறீங்க. கும்பராசி பெண்கள் தன்னுடைய கணவர் மீது முழுமையான அன்பை கொட்டுறீங்க. அந்த அன்புக்கு ஒரு துளி ரியாலிட்டி கூட உங்களால் உணர முடியல. ஸோ அது கடந்த காலங்களில் நடந்த பிரச்சனை. ஆனால் இந்த மாதம் அதில் கொஞ்சமாச்சும், அதை என்ன சொன்னால் தென்றல் காற்று வீசுது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கொஞ்சமாச்சும் அவர் பார்வை உங்கள் மேலே கட்டாயமாக வரும். அவர் தன்னுடைய செயல்பாடை மாற்றிக்கிடுவார். உங்களை கஷ்டப்படுத்துனதை உணர்வார். உங்களுடைய ரியாலிட்டி அன்பை உணர்வார். கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும். இது கும்பராசி பெண்களுக்கு சொல்லலாம். கும்பராசி ஆண்கள் குடும்பத்துக்காக, தன்னுடைய மனைவிக்காக முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையில் நேரத்தை ஒதுக்கி, அதாவது மனைவி குடும்பம் என்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக நேரம் பார்க்காம உழைக்கிறீங்க. கொஞ்சம் கூட டைம் இல்லைங்க. 24 மணி நேரத்தில் நான் தூங்குறதே 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான். என் குடும்பத்துக்காண்டி தான் உழைக்கேன். ஆனால் என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்க. நீ ஏதாவது இது பண்ணுற அது பண்ணுறேன்னு என்னை ஏதாச்சும் டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மனசில் வேலை பார்க்கும்போது கூட மன நிம்மதி இல்லை, தூங்கும்போது மன நிம்மதி இல்லை. ஸோ என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்கிடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உண்மையான உழைப்பு, உண்மையான அன்பை உங்களுடைய மனைவி புரிஞ்சுக்கிட்டு
இனிமேல் உங்கள்கிட்ட அன்பு காட்டுவாங்க. பரவாயில்லைங்க, நீங்கள் எங்களுக்காண்டி தான் இருக்கீங்கிறத நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதே போல் கும்பராசி நேயர்களுக்கு தந்தை வழி உறவுகள் மூலமாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட போது அவர்களுடைய சொத்து, அவர்களுடைய வேலை, அவர்கள் சார்ந்த ஒரு நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏற்றமும் மாற்றமும் குதூகலமாக இருக்கப் போகிறது என்பதை இந்த டிசம்பர் மாதத்தில் நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு கோச்சார பலன்கள் மூலமாக குறிப்பிடுகிறேன். என்ன நேயர்களே, பொறுமையாக பார்த்தீங்க. உங்களுடைய ராசிக்குரிய இந்த பொது பலனை பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது. இந்த 2025 பரவாயில்ல, டிசம்பர் எனக்கு கொஞ்சம் நல்லா சேஞ்சஸ் கொடுத்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு கிரகங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது. ஸோ இது பொது பலன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகள் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்க முடியும். அந்த டயத்தில் உங்களுக்கு தெளிவாக ஜாதகம் பார்க்கலாம். ஜாதகமே இல்லைன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலான்னா, பிரசனம் என்ற ஒரு அருமையான ஒரு ஜோதிடத்திலே ஒரு அற்புதமான விஷயம்தான் பிரசனம். அதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்கலாம். அதேபோல் நம்ம வாஸ்து பார்த்துக்கிருக்கோம். வீடுகளுக்கு, அலுவலகத்துக்கெலாம் வாஸ்து ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் போராட்டமே அதிகமாக இருக்குது. இந்த போராட்டத்துக்கு வழிபாடுகள், பரிகாரங்கள் தெரிஞ்சுக்கலாமா? வழிபாடு பண்ணி தோத்துட்டேன், பரிகாரங்களாக பண்ணலாமா அப்படிலாம் எதிர்பார்த்தாலும் கட்டாயமாக கூப்பிடுங்க. உங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நம்பிக்கையுடன் அலையுங்கள். இறைவனுடைய அருளாலும் என்னுடைய இஷ்ட தெய்வத்தின் கருணையாலும் உங்கள் லைஃப்பை மாற்றுவதற்கு நானும் உறுதுணையாக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து ஆதரவு கொடுத்து வரும் என்னுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை, நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.